ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் நினச்சதை அச்சீவ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷனை பர்ஃபெக்டாக உங்கள் வாழ்க்கையில் யூஸ் பண்ணணுன்னு ஒரு 10 பாயிண்ட் சொல்கிறேன். இதை நீங்கள் டிப்ஸாக கூட எடுத்துக்கலாம். இந்த 10 பாயிண்ட்டையும் யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுற பிகினர்ஸும் ஃபாலோ பண்ணலாம், இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ண எக்ஸ்பர்ட்ஸும் ஃபாலோ பண்ணலாம். பட் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுற பிகினர்ஸ் இந்த 10 பாயிண்ட்டையும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் தான் பீஸ் பட்டி. என்னோட எய்ம் என்னென்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த 10 பாயிண்ட்டையும் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்போவுமே ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். 24/7 டேஸும் ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் சாப்பிட்றப்ப, தூங்குறப்ப, இல்லை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப, ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப எல்லா டைமே லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, எப்போவுமே நாம் தான் நம்மளோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம மைண்ட் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. பட் நம்ம மைண்ட் அடிக்கடி நம்மளோட எண்ணங்கள் மூலயமா நம்மளை ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வேலை பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் அந்த டைம் அந்த வேலையை விட்டு வேறு ஒர்க்கை பண்ணிகிட்டு இருப்பீங்க. இது எல்லாமே இந்த ரீசன்னால தான். இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்குள்ளாரே நம்ம கேள்வி கேட்டுக்கணும். எந்த மாதிரி கொஸ்டின்னா, நான் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், நான் இப்போ என்ன ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த மாதிரி உங்களோட மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறப்ப நீங்கள் கொஸ்டின் கேளுங்க. தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான நண்பனை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த தனித்துவமான ஃப்ரெண்டு யாருன்னா உங்களோட மனசாட்சி தான். பட் உங்கள் மனசாட்சியை நீங்கள் நினச்சா கூட பார்க்க முடியாது. அதனால் உங்கள் மனசாட்சிக்கு ஒரு உருவத்தையும் ஒரு பெயரையும் வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட மனசாட்சியோட உருவம் பேரட், இதோட பேர் ஜோ. நீங்கள் எந்த மாதிரி வாழ்க்கையில் வாழ ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்போவுமே பாசிட்டிவிட்டியோடு இருங்க. டெய்லியும் நன்றி உணர்வை அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்கள். ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் புதுசாக ஒரு டைரியோ இல்லை நோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க. அந்த நோட்டுக்கு கிராட்டிடியூட் நோட் இல்லை பர்சனல் டைரி அந்த மாதிரி பேர் வச்சுக்கோங்க. அந்த நோட்டில் உங்கள் வாழ்க்கையில் டெய்லி நடந்த பாசிட்டிவான விஷயங்கள், நீங்கள் டெய்லி எழுதுகிற அஃபர்மேஷன்ஸ், நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ், உங்களோட நன்றி உணர்வு, இதை எல்லாத்தையுமே எழுதுங்க. நீங்கள் எப்போயாச்சும் பேடாக ஃபீல் பண்ணுறப்ப இந்த கிராட்டிடியூட் டைரியை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேட் ஃபீலிங்ஸ் எல்லாமே பறந்து போயிடும். உங்கள் ஃபேஸில் ஸ்மைல் மட்டும்தான் இருக்கும். ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னென்னா, அவாய்ட் நெகட்டிவ் தாட்ஸ். கெட்ட எண்ணங்களை அவாய்ட் பண்ணுங்கள். பட் இதை எப்படி அவாய்ட் பண்ணணுன்னா, நெகட்டிவ் கண்டென்ட்ஸ் எதையுமே பார்க்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மொபைலில் ஏதாச்சும் நெகட்டிவ் கண்டென்ட் பார்க்கறது, இல்லை நியூஸ் பேப்பரில் ஏதாச்சும் நெகட்டிவ் கண்டென்ட் பார்க்கறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் நெகட்டிவ் கண்டென்ட் பேசிகிட்டு இருக்கிறப்ப அதை லிசன் பண்ணுறது. இந்த மாதிரி நெகட்டிவ் கண்டென்ட்ஸை எதையுமே லிசன் பண்ணாதீங்க, உங்கள் மைண்ட்குள்ளார ஏற்றிக்காதீங்க. சிக்ஸ்த்து பாயிண்ட் என்னென்னா, டேக் ஆக்ஷன். நான் இதுக்காகவே தனி சக்ஸஸ் ஸ்டோரி போட்டிருக்கேன். அந்த சக்ஸஸ் ஸ்டோரியை செக் பண்ணி பாருங்கள். அதாவது, நீங்கள் டக்குன்னு லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு நியூ ஐடியா கிடைச்சாலோ, இல்லை ஏதோ ஒரு விஷயம் புதுசாக பண்ணணும்னு தோணுனாலும் அதுக்கு அப்போவே ஆக்ஷன் எடுங்க. அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். செவன்த் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் எப்போவுமே மார்னிங் எந்திரிச்சதும் ஒரு 1/2 hour லா ஆஃப் அட்ராக்ஷனுக்காக ஒதுக்கிடுங்க. அந்த டைமில் நீங்கள் அஃபர்மேஷன் எழுதுறது, இல்லை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, இல்லை மெடிடேஷன் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். ஏன் நான் மார்னிங் மட்டும் குறிப்பிட்ட ஒரு 1/2 hour ஒதுக்க சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த விஷயத்தையும் மார்னிங் பண்ணிங்கன்னா அது இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான். எய்த்து பாயிண்ட் என்னென்னா, பி கன்சிஸ்டன்ட். நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனை ஒரு 2 நாள் மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு 3ஆவது நாள் ட்ரை பண்ணாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இந்த 10 ஸ்டெப்பையும், அதுவும் இல்லாமல் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸையும் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது கிடைக்கும். 9th பாயிண்ட் என்னென்னா, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை உங்களுக்கு தகுந்த மாதிரி ரீப்ரோக்ராம் பண்ணணும். பட் எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணணுன்னா, இதுக்காக நம்ம டெய்லி அஃபர்மேஷன்ஸ் எழுதணும்,
நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அது நம்மக்கிட்ட கிடச்சிருச்சுன்னு 100% பிலீவ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் டெய்லியும் சப்ளிமினல் மியூசிக் ப்ளஸ் மெடிடேஷனும் பண்ணணும். உங்களோட மைண்டை எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணணுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க்கையும் மேலே ஐ பட்டனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். 10th பாயிண்ட் என்னென்னா, என்ஜாய் த எவ்ரி மொமெண்ட். நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்குற எல்லா விஷயத்தையுமே என்ஜாய் பண்ணுங்கள். கூடவே நன்றியும் சொல்லுங்கள். இப்போது உங்களுக்கு கிடச்சிருக்கிற இந்த அற்புதமான வாழ்க்கைக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள் கண்ணுக்கு நன்றி சொல்லுங்கள். நான் பேசுகிறத கேட்டுட்டு இருக்கிற உங்கள் காதுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழுங்க, அதுக்கு நன்றியை சொல்லுங்கள். ஓகே கைஸ், யாரெல்லாம் இந்த 10 பாயிண்ட்டையும் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறப்ப ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்கிறீங்களோ அவங்கெல்லாம் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த 10 பாயிண்ட்லேயும் இல்லை இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லேயோ என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஜிமெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஒருவன் பீஸ் படி. தேங்க்யூ. Have a great day.